ஒரே விஷயம், அலுவலகத்தை காலி செய்யும் விஜய், ஆதவுக்கு செக் வைக்கும் மார்ட்டின், பரபரப்பாகும் பனையூர். சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகா கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான விருப்ப மனுக்கள் கடந்த வாரம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் விஜயுடன் பக்கபலமாக இருந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு திமுக தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விஜயின் தாவேகா அலுவலகம் பனையூரில் செயல்பட்டு வரும் நிலையில் கடந்த வாரம் விருப்ப மனு கொடுக்கப்பட்ட போது அங்கே கூட்டம் அதிகரித்ததால் அங்கு வசிக்கும் மக்கள் விஜயின் அலுவலகத்தை மாற்ற சொல்லி தங்களது கோபத்தை வெளிப்படுத்தி வந்தனர். இது விஜய்க்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்த நிலையில் விஜயின் ஐடி விங் அலுவலகத்திலிருந்து வெளியேற கோரி அழுத்தம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற தாவேகா தேர்தல் வியூக அலுவலகத்தை உடனடியாக காலி செய்ய சொல்லி விட்டதாக கூறப்படுகிறது. வேற இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிற விஜய்க்கு நெருக்கடிகள் அதிகமாக இருப்பதாக சொல்கின்றனர். சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற ஒரு பிரம்மாண்ட காம்ப்ளெக்ஸில் தாவேகாவின் வியூக வகுப்பு நிறுவன அலுவலகம் செயல்பட்டு வந்தது. இந்த அலுவலக இடம் பிரபல லாட்டரி வியாபாரி மார்ட்டினுக்கு சொந்தமானது என்கின்றனர். அந்த அலுவலகத்தில் தான் அவருடைய மருமகனும் தாவேகா முன்னணி தலைவராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா தனது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தை நடத்தி வந்தார். இந்த அலுவலகத்திலேயே தாவேகாவின் ஒட்டுமொத்த தேர்தல் வியூக அலுவலகமும் அதற்கான ஊழியர்களும் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் திடீரென்று வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் உட்பட தாவேகாவின் வியூக அலுவலகத்தையும் ஒட்டுமொத்தமாக காலி செய்ய சொல்லி அழுத்தம் கொடுக்கப்பட்டு உள்ளது. வேறு வழியில்லாமல் மொத்த அலுவலகத்தையும் காலி செய்து கொண்டிருக்கிற தாவேகாவும் ஆதவ் அர்ஜுனாவும் வேறு இடத்தில் ஆபீஸ் தேடிக்கொண்டு இருக்கின்றனர். தேர்தல் வரை இருக்க அனுமதிக்கும்படி ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் உடனடியாக காலி செய்ய சொல்லி அழுத்தம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் திமுகவின் அதிகாரம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பாண்டிச்சேரியில் மார்ட்டின் மகன் சார்லஸ் மார்ட்டின் துவங்கிய கட்சி கூட்டணி அமைக்க விரும்பிய நிலையில் அதற்கு ஆதவ் அர்ஜுனா விருப்பமில்லை என்பதால் அவர் மூலம் அழுத்தம் சென்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இது விஜய்க்கு சிதறு அதிர்ச்சியாகவே இருக்கிறது. விஜய் எடுக்கும் முன்னெடுப்புகள் எல்லாம் தோல்வியாகவே அமைந்து வருகிறது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இப்படி புது அலுவலகத்தை நோக்கி சென்றால் சிரமமே தவிர தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்துவதில் பிரச்சனை ஏற்படலாம் என கூறப்படுகிறது. தேர்தல் வியூக அலுவலகம் இல்லாமல் ஒரு கட்சி சிரமப்படுவது தாவேகாவை தவிர வேறு எதுவும் இல்லை.